Hello students, welcome to chemistry class. We are in lesson 7 and I have already taught you the basic fundamental terms, that is system, surrounding, etc. and also the zeroth law, first law, and you have also written the test. So you can understand in a better way now, I think. Okay, now I am going to introduce a new term, that is enthalpy. So what is this enthalpy? So it is a thermodynamic property of a system. ஒரு system உடைய property. As usual, you can imagine any system. So how it is defined? இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம்க்குன்னு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் இல்லையா? அந்த சிஸ்டமில் நம்ம ஒன்று ஹீட் அப்ளை பண்ணுறோம், இல்லை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இல்லை அந்த சிஸ்டம் we are doing some work on the system or some work is done by the system, whatever it is. What happens? There is a change in pressure and volume. So this enthalpy, it is a term, it is a sum of internal energy U and the product of pressure and volume of the system. இந்த terms ஆட் பண்ணால் வர்ற அந்த குவான்டிட்டியை enthalpy அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இது ஏன் அப்படின்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடக்கும்போது கண்டிப்பாக தேர் வில் பி சம், நம்ம கொடுக்குற அந்த ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறது இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்ச் இருக்கும், அதே மாதிரி வால்யூம்லேயும் சேஞ்ச் இருக்கும் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ப்ரெஷர். அப்போ அதோட டோட்டலாக இன்டர்னல் எனர்ஜியை மட்டும் மெஷர் பண்ணுறதுல ஒரு வேல்யூ இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், we are also measuring the that is product, we are calculating the product of pressure and volume, and we are adding to the internal energy and we are deriving a quantity that is called as enthalpy. Okay, இது படிக்க படிக்க இன்னும் புரியும். So what is enthalpy? So enthalpy is defined as a sum of internal energy U and the product of pressure and volume of the system, that is H is equal to U plus PV. So what does it mean? அது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஒரு சிஸ்டமுடைய கெப்பாசிட்டி, ஹவு மச் ஒர்க் இட் கேன் டூ ஆர் ஹவு மச் இட் கேன் லூஸ் heat, that things that is explained by this enthalpy. So when, as I told you, when a process occurs at a constant pressure, the heat is involved, that is equal to the change in enthalpy. அது எப்படிங்கிற டெரிவேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ஏ குவான்டிட்டி, புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அ தெர்மோடைனமிக் குவான்டிட்டி. அது வந்து இன்டர்னல் எனர்ஜியும் அந்த ப்ரெஷர் வால்யூம் ஆட் பண்ணால் வர்ற அந்த டேர்மை வந்து நம்ம என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஒரு ஸ்டேட்டில், இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், சேஞ்ச் ஆகும். ரைட், இப்போ இது ஏன் ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா, ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவின்னு இருக்குது. யூங்கிற இன்டர்னல் எனர்ஜி ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், ப்ரெஷர் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன், வால்யூம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ ஆஸ் அ ஹோல் த என்தால்பி இஸ் ஆல்சோ எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். நம்ம இன்டர்னல் எனர்ஜிக்கு பார்த்த மாதிரியே என்தால்பி அப்படிங்கிறது நம்ம எதுக்காக எதில் முக்கியமாக சொல்லணும்னா, சேஞ்ச் இன் என்தால்பி. ஒன்று இன்னொன்னா மாறுது, ஒரு ரியாக்டண்ட்டு ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுதுங்கும்பொழுது நமக்கு அங்கே முக்கியம் என்னென்னா, ரியாக்டண்ட்டோடைய என்தால்பி என்ன, ப்ராடக்டோடைய என்தால்பி என்னங்கிறத விட இந்த ரியாக்ஷனோட என்தால்பி என்ன அப்படிங்கிறது முக்கியம். அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் சேஞ்ச் அப்படிங்கும்போது ஐ ஹவ் டோல்ட் யூ தட் வி ஹவ் டு சே த டேர்ம் தட் இஸ் டெல்டா. therefore சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டா ஹெச், தட் இஸ் important for a process between the initial and the final state, especially at a constant pressure. So that is what is that change in enthalpy? Delta H is equal to delta U plus P delta V. The change in enthalpy இதான் ஃபார்முலா. இது எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே டெரிவேஷன் இருக்குது, இது உங்களுக்கு புரியும்னு தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வச்சுப்போம், இனிஷியலாக ஒரு ஸ்டேட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எப்போவும் போல் ஒரு டம்ளரில் தண்ணி, அதை ஹீட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஹாட் வாட்டர், அது வந்து நம்ம கூல் பண்ணுறோம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சிஸ்டமை. அப்போ ஹெச் இனிஷியல் ஸ்டேட், ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. ஓகே, அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன தான் என்தால்பி, ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி.
ஆனால் கண்டிப்பாக எதில் சேஞ்ச் இருக்கும், ஹெச்லேயும் சேஞ்ச் இருக்கும், அதோட இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்ச் இருக்கும், வால்யூம்லேயும் சேஞ்ச் இருக்கும். நம்ம என்னென்னா இதை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறதால அப்போ என்ன பண்ணணும், அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக இந்த இனிஷியல் ஸ்டேட் எப்படி கொடுத்துருக்காங்க, H1 is equal to U1 plus PV1. புரியுதா, இனிஷியல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் 1 வச்சுப்போம். அப்போ ஒரு என்தால்பிக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம அந்த வேல்யூ வச்சுக்கல, ஜென்ரல் அப்படிங்கிறதால H1 வச்சுக்கிறோம். அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது ஸோ வாட் இஸ் தட் என்தால்பி, H1 is equal to U1 plus PV1. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ என்னென்ன மாறும், என்தால்பி மாறும், இன்டர்னல் எனர்ஜி மாறும், வால்யூம் மாறும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1க்கு பதில் 2 போடுறோம். அப்போ H2 is equal to U2 plus PV2. ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். ஒன்று 7.10 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 7.11 கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே சொன்னேன் சேஞ்ச் இன் என்தால்பி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இல்லையா. ஓகே, இந்த சேஞ்ச் இன் என்தால்பினா என்னது, H2 minus H1 is equal to, எதுக்கு ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தாக்கா H2 minus H1 is equal to U2 minus U1 plus P into V2 minus V1. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்ன போடுறோம், டெல்டா H is equal to டெல்டா U plus P டெல்டா V. எல்லாருக்குமே இது புரியும், ரொம்ப சிம்பிள், இதை டிரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் சொல்கிறாங்க, this is what that is told, the change in enthalpy delta H is equal to delta U plus P delta V. delta H is equal to delta U plus P delta V அப்படிங்கிறத புரியணுங்கிறதுக்காக தான் I have told you this derivation. Okay, அதுக்கு முன்னாடி நான் ஒரு term சொல்லியிருந்தேன், என்னன்னாக்கா this occurs at a constant pressure, the heat involved is equal to change in enthalpy அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது என்ன, that is heat அப்படின்னா Q. கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் என்தால்பிங்கிறது என்னென்னா ஹீட் தான் அப்படின்னா, அதாவது ஹீட்டுக்கு என்ன Q, என்தால்பிங்கிறது H. H is equal to Q அப்படிங்கிறாங்க எப்போது, at a constant pressure. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ அந்த டெல்டா H is equal to Q அப்படின்னு சொன்னது எப்படி அப்படிங்கிறதுக்கு இப்போ டெரிவேஷன், ஏன்னா அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, டெல்டா U is equal to Q plus W. இதை நம்ம முன்னாடியே படித்தது தான் இல்லையா, ஃபர்ஸ்ட் லா படித்தோம். டெல்டா U is equal to Q plus W. ஓகே, ஸோ டெல்டா H is equal to Q plus W plus P delta V. ஏனாக்கா equation 7.12, this is equation 7.12, delta H is equal to delta U plus P delta V இல்லையா. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், delta U is equal to Q plus Wங்கிறோம். அப்போனா இந்த Q plus W எடுத்து இந்த delta U அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எங்கள் 7.12ல். அப்போ என்ன எழுதலாம், Q plus W plus P delta V. நமக்கு தெரியும் எப்போவுமே ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா அந்த W is equal to minus P delta V. அப்போ delta H is equal to QP, Wக்கு பதில் என்ன போடுறோன்னா minus P delta V, work is done by the system, plus P delta V. கவனிங்க இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, இப்போ ப்ளஸ் P delta V மைனஸ் P delta V ரெண்டும் என்ன ஆகிடும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வரும், delta H is equal to QP. இதுதான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, that is it is equal to the heat content of the system at a constant pressure. அப்போ என்தால்பிங்கிறது என்னவோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், அந்த சிஸ்டமுடைய ஹீட் எவ்வளோ, ஹீட் கண்டென்ட் எவ்வளோ, அதுதான். வாட் இஸ் த ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம், தட் இஸ் a capacity to do the work. So that is called as a enthalpy at a constant pressure. So what is QP? QP is the heat absorbed at a constant pressure and it is considered as a heat content. ஒரு சிஸ்டமுடைய ஹீட் என்ன அப்படிங்கிறது தான் வேறு ஒரு டேர்ம் சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் அஸ் அ என்தால்பி. கன்சிடர் எ க்ளோஸ்டு சிஸ்டம் ஆஃப் கேஸ். ஸோ க்ளோஸ் பண்ண ஒரு சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் which are chemically reacting to form gaseous products at a constant temperature. So let the gas be the ideal gas. அப்போ ஐடியல் கேஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா நமக்கு, PV is equal to nRT. ஸோ இனிஷியலாக அந்த கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுது. அப்போ இனிஷியலாக ஒரு வால்யூம் இருக்கும், ஃபைனலாக ஒரு வால்யூம் இருக்கும். அந்த ரெண்டு கேஸுமே ஐடியல் கேஸு ரெண்டும் ரியாக்ட் பண்ணி வேறு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அப்போ PVI அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது is equal to NIRT and for products it is PBF is equal to NFRT. இது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, ரெண்டு ஐடியல் கேஸ்ன்னு வச்சுக்கிட்டாக்கா. அப்போது what is the
difference. So what is the difference between these two reactions? So P common எடுத்தாக்கா Vf minus Vi is equal to Nf minus Ni into RT. இதெல்லாம் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். இந்த காமன் எடுக்கிறது, இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இதுவே உங்களுக்கு சில பேருக்கு தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா. மேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம், அதாவது 10th வரைக்கும் படித்த மேக்ஸை வச்சு தான் 11th 12th படிக்க முடியும், ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். ஸோ அதனால் மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் இதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க. P ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க இல்லையா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூ ஹாவ் டு நோ. ஓகே, P into delta V is equal to delta Ng into RT. So this is how we are getting for the ideal gas. So this is the P delta V. So P எதுக்கு இது P delta V, அப்போ delta H is equal to U plus P delta Vங்கிற இடத்துல delta N into RT. For gases வந்து we can use this term if it is just இது ஒரு derivation தான், இது எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. But we have to know this. Suppose if there is any problem, we should be able to do that problem based on this formula.